திருநெல்வேலி அருகே சுத்தமல்லியில் ஜெபம் செய்ய சென்றவர்களுக்கு குங்குமம் பூசிய குற்றச்சாட்டில் நயினார் நாகேந்திரனின் அலுவலக உதவியாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த சம்பவம் நடைபெற்றது நெல்லை மாநகரை அடுத்துள்ள பகுதியான சுத்தமல்லி. அதற்கு அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில், அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்கள் இந்த சுத்தமல்லி அடுத்த கல்லூர், நடுக்கல்லூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் கடந்த 22ஆம் தேதி மத பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது அங்கு இருக்கக்கூடிய இந்த பின்னணி குறித்து கேட்கும் பொழுது அங்கு உடலும் சரியில்லாத ஒரு நபருக்கு ஜெபம் செய்ய வந்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த நிலையில் அங்கிருந்த இந்து முன்னணி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளரான மணிகண்டன், மகாதேவன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அங்குராஜ், இவர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 3 பேர் வழிமறித்து அவர்களை இந்த எங்கள் பகுதியில், இந்துக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய எங்கள் பகுதியில் அனுமதி இல்லாமல் நுழைந்து மத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்று கூறி அவர்கள் வாதம் செய்திருக்கிறார்கள். இந்த வாக்குவாதம் என்பது ஒரு கட்டத்தில் அந்த மத பரப்புரை செய்ய வந்த, அதாவது ஜெபம் செய்ய வந்த அந்த குழுவினரை அருகில் கோவிலுக்கு அழைத்து சென்று குங்குமம் பூசி அவர்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு செல்ல வேண்டும் என்றும் வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் ஆலங்குளத்தை சேர்ந்த டேவிட் நிர்மல்துரை என்பவர் கடந்த 22ஆம் தேதி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து புகார் ஒன்று அளித்திருக்கிறார். அதன்படி கிறிஸ்தவ சபைகளில் பிரசங்கம் செய்யும் ஊழியராக இருக்கக்கூடிய தனக்கு சிவபாக்கியம் என்பவர், அதாவது கல்லூரி சேர்ந்த சிவபாக்கியம் என்பவர் அழைப்பின் பேரில் தான் உடல்நலம் ஒன்றிய ஒருவருக்கு ஜெபம் செய்ய சென்றேன். ஆனால் அந்த நேரத்தில் 3 வழிமறித்து ஊருக்குள் ஜெபம் செய்ய வந்தால் கொண்டு வருவோம் என்று கொலை மிரட்டல் கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில், புகார் கொடுத்த அடிப்படையில் மணிகண்டன், மகாதேவன், அங்குராஜ் மற்றும் 3 பேர் மீது, அவர் சகோதரர் சங்கர் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.